நான் எப்படி நான் எடுக்கிறது எடுக்கட்டும் நம்மளே எடுக்கிறோம்ல நம்ம ஐஐபிஆர்ல கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் அருண்குமார் கட்டுரை கவிதை வாசிப்பு பேச்சு போட்டி அனைத்திலும் முதலிடம் பெற்றிருக்கிறார். அனிலா குறுநில கவிதை கையெழுத்து போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கிறார். ஒரு நிமிஷம் சும்மா யமுனா நரேஷ்குமார் ஞானலட்சுமி சரண்யா பாக்கியலட்சுமி சுமதி காஞ்சிபுரம் மகேஷ் விஜயகுமார் சரவணன் வருகை வந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கு எங்களுடைய வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் தந்து வருகின்ற பேராதரவுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி. ஆவின் நிறுவனத்தை பொறுத்தவரையில் நாங்கள் 2 நோக்கங்களை கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஒன்று, விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பாலுக்கு உற்பத்திற்கேற்ற அந்த செலவுக்கேற்றபடி நியாயமான விலை கிடைக்கக்கூடிய ஒரு செயலை அவருடைய பாலை கொள்முதல் செய்வதன் மூலம் பால்வளத்துறை செய்து வருகிறது. அதே போன்று அவர்களுக்கு பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இது ஒன்று. 2வது, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் அவர்களுக்கு நியாயமான விலையில் தரமான பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்கின்ற பணி ஆக 2ஐயும் இலக்காக கொண்டு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஒரு 10,000க்கு மேற்பட்ட ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு பகுதிகளிலும் நம்முடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு பால் மற்றும் உபப்பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அதை மேலும் உயர்த்துவதற்கு மிக கடினமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதன் விளைவாகத்தான் நம்முடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், அதே போன்று பிரதம பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் போன்றவற்றையும் அவர்களுக்கு நாங்கள் ஏஜென்ட்ஸாக லைசன்ஸ் கொடுத்து அந்த விற்பனையை பெருக்குவதற்கு ஊக்கப்படுத்தி வருகின்றோம். இன்னும் வேலையில்லாத இளைஞர்கள் போன்றவர்கள், அது போன்ற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் போன்றவர்கள் யார் ஒரு நல்ல இடத்துல கேட்டாலும் அதில் அவர்களுக்கு அந்த விற்பனைக்கான உரிமம் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய அடுத்த ஒரு படிக்கட்டாக ஒரு 2,10,00,000 ரூபாய் செலவில் 600 இதே போன்ற தொழில் முனைவோருக்கு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுக்கின்ற ஒரு திட்டம் நம்முடைய மாண்பு முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசால் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு அதில் முதல் கட்டமாக 60 ஃப்ரீசர் பாக்ஸஸ் நம்ம விநியோகம் பண்ணோம். தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மொத்த பயனாளிகள் 600 பேரில் 540 பேருக்கு அதுக்கு அடுத்து தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வழங்கப்படும். இவை நிச்சயமாக அவனுடைய பால் விற்பனையை பெருக்கும் என்று நாங்கள் திட்டமிட்டுத்தான் இந்த பணியை செய்கின்றோம். அவ்வாறு செய்கின்ற நேரத்தில் அதில் இந்த ஆவினில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுடுங்க, பொதுமக்களும் இதில் வரக்கூடிய வருவாய் எதுவாக இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கோ வேற எங்கேயும் போகாது. அது திரும்ப விவசாய பெருங்குடி மக்களுக்கு போனஸாக, இன்சென்டிவாக அப்படி தான் போகும். எனவே ஆவினுடைய வளர்ச்சிக்கு
எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சேவை ஆற்றுவதோடு விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தையும் நம்முடைய மாநிலத்தினுடைய அக்ரிகல்ச்சர் ஜிடிபி, அதாவது உற்பத்திக்கான அந்த ஜிடிபியும் இன்க்ரீஸ் பண்ணும். இதில் எல்லாமே இருக்குது. நம்முடைய நாட்டினுடைய நலன் இருக்குது, விவசாயிகளுடைய நலன் இருக்குது, பொதுமக்களுடைய நலன் இருக்குது. எனவே அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இன்னைக்கு மொத்தம் 55 நபர்களுக்கு இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வழங்கியிருக்கோம். எந்த அடிப்படையில் இவங்களுக்கு வந்து நம்ம தொடர்ச்சி இந்த செலக்ட் பண்ணி இவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம்? அவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணாங்கன்னா அந்த மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். ஒன்று வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டடி பிஸ்னஸ் பண்ணணும். ரெண்டாவது அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்து இந்த ஃபெசிலிட்டி வர்க்கியனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை அவங்க உத்தரவாதப்படுத்தணும். ரெண்டாவது இது ஒரு தனியாக டேட்டா பேஸ் வச்சு இதை நாங்கள் தொடர்ந்து எவாலுவேட் பண்ண போகிறோம். இது கொடுத்ததன் மூலமாக எவ்வளவு பிஸ்னஸ் பெருகி இருக்குது, அவருடைய இம்பேக்ட் என்னன்னு அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா திரும்ப அதை எடுத்து வேறு கொடுத்துருவோம். அதனால் இது வந்து நம்ம இலவசமாக தான் கொடுக்கணும். இது அவங்கள ஊக்குவிக்க வேண்டி ஒரு ஊக்குவிப்பாக்காது. இப்போ நம்ம இதில் வந்து இப்போ 600 பேருக்கு பிளான் பண்ணோம். இல்லை, இது நமக்கு 10,000 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதுலேயே வந்து மெரிட் பேசிஸில், ப்ரையாரிட்டி பேசிஸில், நம்ம எலிஜிபிலிட்டி பேசிஸில் பார்த்து கொடுக்கணும். ஆவின் முகவர்கள் தம்பி, இதில் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் சொசைட்டி இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, தன்னபர் இருக்குது. அது யார் தம்பி? இதில் வந்து ப்ரையாரிட்டி வந்து நமக்கு பிஸ்னஸ் தான். நீங்கள் வந்து மால்ஸில் எல்லாம் போனீங்கன்னா எல்லா கம்பெனியினுடைய ஃப்ரீசர்ஸும் இருக்கும். அப்போ நமக்கு அது இல்லையேன்னு உள்ள ஒரு அடிப்படையில் தான் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். இதில் வந்து நாங்கள் தனியார் கொடுக்க மாட்டோம், சொசைட்டி மட்டும் தான் கொடுப்போம், அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணவங்களாம் ஊக்குவிக்க பண்ணி நம்ம பண்ணக்கூடியது. ஆனாலும் நாங்கள் முடிந்த அளவுக்கு சில ப்ரையாரிட்டிஸை நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ ஏற்கனவே மால்களில் கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு வசதி இருக்கிறவங்க தான் மால்களில் கடை வைப்பாங்க. அவங்களுக்கு அரசு வரி பணத்தில் இலவசமாக ஃப்ரீசர் கொடுக்கறது சரியான நடைமுறையா, இல்லை ஏழை எளிய இந்த சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கக்கூடிய இந்த சிறு வணிகர்களுக்கு இதை பிடிச்சி அவங்கள ஊக்குவிக்கிறது சரியான முறையா? இது சரியான தம்பி? ரெண்டுமே சரிதான். நீங்கள் கேட்ட கேள்வியை நான் ஒத்துக்கிடு. ஆனால் அதுவும் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா காம்படிஷன் ஒன்று இருக்குது. பெரிய மாலில் வந்து அவங்க வந்து இன்னொரு காம்பீட்டிங் ஆர்கனைசேஷன் வந்து ஃப்ரீயாக வச்சா நாங்கள் வந்து நீங்கள் வாங்கி வைன்னு சொன்னால் அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒன்று நாங்கள் வந்து காம்படிஷனில் நாங்கள் வந்து விஸ்டாண்ட் பண்ணணும், இன்னொன்று வல்னரபிள் செக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது ரெண்டுமே நம்ம கருத்தில் வச்சு தான் பண்ணணும். இப்போ இன்றைக்கு கூட நம்முடைய மாண்பு முதல்வருடைய திருக்கரத்தால் பலருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். எப்பவும் யார் யார் எங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருந்தோ டிஎன்பிஎஸ்சிக்கு எழுதி வாங்கி நாங்கள் அப்பாயின்ட் பண்ணோம். நாங்கள் டைரெக்டாக யாரையும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அப்பாயின்ட் பண்ணுறது இல்லை. டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் தேர்வு வந்து முழுக்க நம்ம பண்ணது. வேக்கன்சி வர அவங்களை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இல்லைப்பா, நல்ல ப்ரோக்ரஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த வருஷம் இன்னும் அச்சீவ்மெண்ட் பெட்டராக இருக்கும். இப்போ நாங்கள் டார்கெட் படி போயிட்டுருக்கப்பா. நாங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ரொக்யூர்மெண்ட்டு சேல் இது எங்களுக்கு பேலன்ஸ் ஆகணும். குறைந்தபட்சம் தற்போதைக்கு அது பேலன்ஸ் ஆகுது. இப்போ நாங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்டையும் நாங்கள் டார்கெட்ஸ் கொடுத்து பிளான் பண்ணோம், பிஸ்னஸையும் பிளான் பண்ணோம். நல்லா வந்துடும். போதும். நான் பார்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் தம்பி. இப்போ நாங்கள் தம்பி இப்போ ஒரு விஷயம், நீங்கள் முதல்ல சொன்னதுக்கும் ரெண்டுக்கு சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன். தரத்தை பொறுத்தவரை இப்போ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் சீரியஸாக பார்த்துட்ருக்கோம். ஏதாவது சின்ன சின்ன குற்றச்சாட்டு வந்து நீங்கள் எங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்து நாங்கள் சரி பண்ணிடுவோம். சப்ளை செயினை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்ருக்கோம். இப்போ சில இடங்களில் சில பர்டிகுலர் இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நான் உடனே அதை அட்ரஸ் பண்ணேன்.
தம்பி தம்பி இதில் வந்து கன்சியூமர் அவேர்னஸ் தான். நீங்கள் வந்து பால் மட்டையில் எந்த பொருளும் எம்ஆர்பிக்கு மேல் விற்பதற்கு விற்பனையாளருக்கு உரிமை இல்லை. அதான் தம்பி, எந்த பொருளும் எம்ஆர்பி மேலே விற்க முடியாது, ஆவின் பால் மட்டும் இல்லை. ஆனால் இதை கன்சியூமர் அவேராக இருந்து எம்ஆர்பிக்கு மேல் கன்சியூமர் ப்ரைஸ் கொடுக்கக்கூடாது. நாட் ஓன்லி ஆவின் ப்ராடக்ட், எனி ப்ராடக்ட் வந்து எம்ஆர்பிக்கு மேலே சேல் பண்ணக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அது வந்துன்னா லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து உறுதியாக ஆக்ஷன் எடுப்பாங்க. சார், பால் கொள்முதல் விலை என்றது இப்போ நீங்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கும்போது சரி, இப்போ போதும்ப்பா எவ்வளோ ஏற்றிருக்கீங்க என்னன்ற விவரம் தம்பி. நம்மளுடைய மாண்பு முதல்வருடைய ஆட்சியில் தான்ப்பா 3 ரூபாய் விலை உயர்வு நடந்தது. 3 ரூபாய் 21. அடுத்து 23 3 ரூபாய் இன்சென்டிவ் நம்ம கொடுத்தோம். 6 ரூபாய். 1 ரூபாய் தரமான பாலுக்கு கொடுக்கும் 7 ரூபாய். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பாட் டெக்னாலஜி பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இடம் மிஷின் போட்டது நம்ம தான் அறிமுகப்படுத்தினோம். அதில் விவசாயிகள் நல்ல வரவேற்பு வந்திருக்கு. ஆக வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் பழைய ஆட்சியை விட இப்போ கூடுதல் வந்து விவசாயிகளுக்கு உறுதியாக கிடைக்கும். தம்பி இப்போ நான் என்னென்னா கொள்முதல் விலை நாங்கள் வந்து எங்களுக்கு முடிந்த விட நாங்கள் விவசாயி ஹெல்ப் பண்ணல உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துருப்போம் மிக கடினமாக லோன் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நல்ல லோன், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மி பண்ணி அப்படி எவ்வளோ நாங்கள் ஃபார்மருக்கு என்ன பண்ண முடியுமோ நம்முடைய மாண்பு முதல்வருடைய தலைமையுடைய அரசு நிச்சயமாக பார்த்து பண்ணோம். பால் முகவர்களுக்கு மட்டும் இல்லை, பால் உற்பத்தியாளர் மட்டும் இல்லை, முகவர்களுக்கு அதே போன்று கூட்டுறவு சங்க பணியாளர்கள் எல்லாருக்குமே நம்ம பார்த்து பண்ணிட்டோம். தம்பி நாங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப லீன் சீசன், இப்போவுமே வந்து 33.5 லட்சம் டெய்லி கொள்முதல் பண்ணோம். இது போக கொள்முதல் பண்ணி சொசைட்டி கொடுக்கக்கூடிய அது ஒரு பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆவினுக்கு இவ்வளோ கொண்டு வரோம். அது நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு தம்பி. நீங்கள் ஜூன் பாருங்கள், நல்ல ரொம்ப கூடியது. இப்போ மேட்ச் ஆகுது. பால் உற்பத்தியாளருக்கு வங்கி கணக்கு மூலம் நேரடியாக கொடுக்கணும், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு சில இடத்துல. மதுரை மாவட்டங்கள்லாம் நேரடியாக கொடுக்கூடாது, கையில் கொடுக்கணும், வங்கி மூலமாக கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி. தம்பி நமக்கு டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ண வேண்டியதான் வங்கியில் கொடுக்கும். அது இப்போ நான் பேசிவிட்டு எல்லோரும் சம்மதிச்சிட்டாங்க, பேங்க்கில் தான் கொடுக்கும். அது நம்ம ஒளிவு முறைவற்ற தன்மையோடு இருக்கணும். அது மட்டும் இல்லை, பெனிஃபிஷியரி கரெக்ட் டைமிங் போகணும். இதை எங்களுக்கு மானிட்டர் பண்ணால் நாங்கள் பேங்க் மூலமாக தான் கொடுக்க முடியும். அது விவசாயிகள் ஒத்துக்கிட்டாங்க. தமிழக நிதி நீங்கள் சொல்லுங்கப்பா என்ன ப்ராடக்ட் வேணும்னு நாங்கள் உடனே ப்ரிப்பேர் பண்ணி தரோம். இவர் ஏற்கனவே 200க்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருக்கப்பா, அவற்றை தீவிரமாக சந்தைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் மார்க்கெட்டில் புதிய தேவைகள் இருந்தால் தேவையின் அடிப்படையில் நம்ம வந்து பொருட்களை அறிமுகம் செய்வோம். அது எந்த பிரச்சனை. தமிழக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போகிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணுறாரு. முதல்வர் வந்து நீங்கள் வந்து எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவான், வழக்க பிடிச்சாலும் சத்தம் போடும், வெட்ட பிடிச்சாலும் சத்தம் போடணும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல கருத்து முதல்வர் போகிறாருன்னா அவருக்கு பாராட்டணும். அவர் என்னென்ன காரியங்களை முன்வைக்கணும்னு அவங்கள்ட்ட ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லணும். இப்போ நான் ஒரு மீட்டிங் போகிறேன், மீட்டிங் போகிற ஒரு பாராட்டு சொல்லலாம், மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணலான்னு சொல்லலாம். அந்த ரெண்டும் சொல்லலாம். அதை மிஞ்சி சொல்றதுக்கு நீங்களே விடைய தேவையில்லை. மக்கள் நலன் சார்ந்து போகல, குடும்ப நலன் சார்ந்து போறாரு, வெள்ளை கொடிக்கு மீண்டும் வேலை வந்து விட்டதா அப்படிங்கிற மாதிரி. அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் இவங்க போய் குடும்ப கதை தான் பேசிகிட்டு இருந்தாங்களா? அந்த 10 வருஷமா பேசுனாங்களா? எங்களுக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் குடும்ப கதை யாரும் பேச முடியாது. அங்கே போய் நிதி பற்றி தான் பேச முடியும். நம்ம திமுக எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் வந்து எப்படி கடந்த காலங்களில் பேசினார் என்பதற்கும் இவர் வரலாறு இருக்குது. அந்த வரலாறுல நம்ம தெரிஞ்சுட்டு பேசுங்க. கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கல, கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கல, எங்களுடைய ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். இது வந்து நம்ம ஏஜென்ட்ஸு கொடுக்காம்பா, அவ்வளோதான்.